இன்றைக்கி வாழைப்பழம் நாட்டு சர்க்கரையெல்லாம் வச்சு ஒரு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். இதுக்கு நல்லா பழுத்த 4 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கப் நாட்டு சர்க்கரையும் போட்டு அரைச்சிக்கிறலாம். இதை அரைச்சி நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு இதை இப்போ மிக்சியில் போட்டு நாட்டு சர்க்கரை ஒரு கப், இது வந்து 250 கொள்கிற ஒரு கப், அதில் அந்த நாட்டு சர்க்கரையும் இதில் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கிறலாம். ஊற்றிட்டு இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து இந்த 250 கப்பில் வந்து அரை கப் அரிசி மாவு, அரை கப் ரவை, அரை கப்பு ராகி மாவு, அரை கப் ரவை, அதில் ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு, அரை கப் அரிசி மாவு, அரை கப் ரவை, அரை கப்பு ராகி, ஒரு கப்பு கோதுமை மாவு, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கிறலாம். போட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் போட்டு இதை நல்லா ஒரு இட்லி மாவு பார்த்து கரைச்சி வச்சுக்கிறலாம். கொஞ்சம் தண்ணி பற்றாட்டி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி இது 3 மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணும். புளிச்சதுக்கு பிறகு அதை எடுத்து இது கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், தேங்காய் கொஞ்சம் நல்லா பொடிசாக துருவின தேங்காய், முந்திரி, திராட்சை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சிட்டு இதை குழிப்பணியார சட்டியில் வந்து சின்ன சின்னதாக ஊற்றிடலாம். குழிப்பணியார சட்டியில் ஊற்றி குழந்தைகளுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும். அப்படியே குழிப்பணியார சட்டியில் ஊற்றி எடுத்துடலாம். இது ஸ்கூல் விட்டு வந்தோன்னா கொடுக்குறதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். பெரியவங்களும் சாப்பிட்டுக்கிறலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இது வந்து நல்ல சத்தானதும் கூட. எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.